ஆமாம், அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் நிறையா நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அது பெருசாக வெளியே வரல. இப்போ சமீபத்தில் சமூக வலைதளங்களுடைய தாக்கங்கள் காரணமாக திமுக செய்யக்கூடிய தவறுகள், அவர்கள் சட்ட ஒழுங்கில் சரியாக நடவடிக்கை எடுக்கல. இப்போ தமிழ்நாட்டுடைய டிஜிபி தலைமை இயக்குனர் பதவிக்கே புதுசாக ஒருத்தரை போட முடியாமல் தற்காலிகமாக வச்சிருக்கிறதுங்கிறது தவறுன்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு. அதையும் மீறி இவங்க இன்னும் இது வரைக்கும் போடலை. நாடா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்புவனத்தில் அஜித் குமார்னு ஒரு இளைஞர் காவல்துறையினர்களே அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு அப்படிலாம் கிடையாது. கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கூட்டணிங்கிறது இன்னும் மே மாதம் தான் தேர்தல் நடக்கும்போது, ஏப்ரல் மேல தேர்தல். கூட்டணி இதெல்லாம் இன்னும் எதுவும் முடிவாகலை. எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்காங்க. அது அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணி. சொல்லப்போனால் அதிமுக கூட்டணி தான் பிஜேபி, அதிமுக பல வாங்கினா நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 சட்டமன்ற தொகுதிக்கு எடப்பாடி சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கு. அது 100% தவறு. அதாவது பாதிக்கப்பட்ட சிறுமிகள் 6999 பேர் அப்படின்னா, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தாலும், காவல்துறை முறையாக குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தாலும், காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் வணக்கம். இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருப்பவர் ரமேஷ் முத்து நாடார் அவர்கள், அரசியல் விமர்சகர். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்று எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சித்து ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுத்தான் இருக்கிறதா? ஆமா, அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு. ஊடகங்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அது பெருசா வெளியே வரல. இப்போ சமீபத்தில் சமூக வலைதளங்களுடைய தாக்கங்கள் காரணமாக திமுக செய்யக்கூடிய தவறுகள், அவர்கள் சட்ட ஒழுங்கில் சரியாக நடவடிக்கை எடுக்கல. இப்போ தமிழ்நாட்டுடைய டிஜிபி தலைமை இயக்குனர் பதவிக்கே புதுசாக ஒருத்தரை போட முடியாமல் தற்காலிகமாக வச்சிருக்கிறதுங்கிறது தவறுன்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்கு. அதையும் மீறி இவங்க இன்னும் இது வரைக்கும் போடலை. இன்னும் 3 வாரத்தில் அதுக்கு தமிழக அரசு பதில் சொல்ல சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தமிழக அரசுக்கு கொண்டு வைத்திருக்கிறது. அதாவது ஏற்கனவே பவராக இருந்த தமிழ்நாடு தலைமை இயக்குனர் பதவியில் ஒரு தற்காலிக பதவியில் இருக்கிறவர் சிறப்பாக செயல்பட முடியாது அப்படிங்கிறது இதை காட்டுது. இப்போ அவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா 6999 பேர் சிறுமிகள் பாலியல் ரீதியாக இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு நாங்கள் 104 கோடி ரூபாய் இது வரைக்கும் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடப்பாடியார் அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல், அது பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான ஒரு சூழல் நிலவுங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ்நாடை பொறுத்தளவிற்கு படித்தவர்கள் அதிகம் உள்ள மாநிலம், பண்புள்ளவர்கள் அதிகம் உள்ள மாநிலம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு இந்த மாதிரியான மோசமான சூழல்கள் இருக்கிறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குற்றச்சாட்டு 100% சரிதான்ன்றது மக்களுக்கும் தெரியுது, ஆட்சியாளர்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், தங்கள் ஆட்சியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சில அமைச்சர்களை வச்சு தொடர்ந்து ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு பதில் சொல்றங்கிற பேர்ல அவங்க கேட்கிற புள்ளி விவரங்களை பதிலாக சொல்ல முடியாமல் இவர்கள் இவர்களாகவே ஒரு கற்பனையான பதிலை சொல்வதுங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. 54 மாதங்கள் கிட்டத்தட்ட ஆட்சி நிறைவு செஞ்சிருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து சீர்கெட்டுக்கிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, காவல்துறையை தலைமையை வச்சிருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் அது சரியா நிர்வகிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குற்றச்சாட்டு வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை? அதாவது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய நிகழ்வுகள் சொல்லலாம். இப்போ நாடா சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா திருப்புவனத்தில் அஜித் குமார்னு ஒரு இளைஞர் காவல்துறையினர்களே அடித்து படுகொலை செய்யப்பட்டார். அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுக கூட்டணியில் உள்ள அரசியல் கட்சிகள், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு கட்சிகள் ரோட்டில் இறங்கி போராடுகிறார்கள் சட்டத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லி.
அப்போ யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு இவங்க சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்களே கடுமையான போராட்டத்தை எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான ஆட்சியாக நடந்தது. இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. திமுகவை தவிர மீது அனைத்து கட்சிகளும் வந்து பல்வேறு விஷயங்களில் திமுக செய்யக்கூடிய தவறுக்கு எதிராக கூட்டணியா இருந்தாலும் இப்போ கூட்டணி தர்மத்தை தாண்டுற அளவுக்கு இவங்க வந்து தவறுகள் செய்கிறார்கள் திமுகவினரோட ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் எல்லார் கட்சியும் ஒன்று திரண்டு தொடர்ந்து போராட்டம் நடத்துறதை நம்ம பார்க்குறோம். இவர்கள் கரெக்டாக ஆட்சி செய்திருந்தால் அவங்க கூட்டணியில் இருக்கவங்களே எதுக்கு வந்து இவங்களை எதிர்த்து போராடுறாங்கன்றதை நம்ம நினைச்சு பார்க்கலாம். இது வந்து ஒரு சோற்றுக்கு ஒரு பானைக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எக்கச்சக்கமான நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு காலத்தில் வந்து திமுகவினர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க, இளம் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து இளம் விதவைகள் உள்ள மாநிலங்கிறத தாண்டி இவங்க வந்து டார்கெட் வச்சு 789 கோடி ரூபா டாஸ்மார்க் மதுபானம் நாங்கள் வித்துட்டோம், இது எங்களுக்கு ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொல்கிறாங்க. சாராயத்தை விற்று, அதுவும் கள்ளச்சாராயத்தை விற்று தமிழக இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லக்கூடிய சாராயத்தை விற்று, தமிழக இளம்பெண்களுடைய தாலி ஏற்கக்கூடிய சாராயத்தை விற்று அதில் இவ்வளோ வியாபாரம் நாங்கள் பண்ணிட்டுன்னு பெருமை கூடுற அரசு எப்படி வந்து தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஆதரவான அரசாக இருக்கும்? இவங்க வந்து முழுக்க விளம்பர மாடல் அரசு தான். இவங்க அடுத்தவங்க செஞ்ச சாதனையே தாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு தான் இவங்களுடைய அரசுங்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழக மக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது ஒரு அறிக்கையாக பிரதிபலிக்கிறாங்க. அவருடைய சொந்த கருத்து கூட அதில் சொல்ல முடியாது. முழுக்க மக்கள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, சாமானியன மக்கள்கிட்ட போய் கேளுங்க. தொடர்ந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், மது அடிமைகளால் கொலைகள் நடக்கிறதா இருக்கட்டும், கொள்ளைகள் நடக்கிறதா இருக்கட்டும், வயதான மூதாட்டியை கூட கற்பழிக்கக்கூடிய நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருக்குது. காவல்துறையினர்கள் வந்து இப்போ திருவண்ணாமலையில் வந்து அதை எடப்பாடியை கூட அறிக்கை கொடுத்த திருவண்ணாமலையில் வந்து காவல்துறையினரே பாதுகாக்க கொடுக்க வேண்டிய பெண்களுக்கு, அதுவும் பக்கத்து மாநில பெண்களுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ண ஒரு அசிங்கமான நிகழ்வுகளை பார்த்தோம். இப்போ நேற்று கூட காவலர் ஒருவர் வந்து காதலனுடன் சென்ற பெண்ணை இது பண்ணி பாலியல் சீண்டல் பண்ணி அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நிகழ்வுலாம் பார்க்குறோம். அப்போ தமிழகத்தினுடைய காவல்துறையில் பொறுப்பில் இருக்கிறவர்களே சட்டத்தை மீறி மக்களை பாதிக்கும் வகையில் செயல்படுகிறார்கள் என்றால் அப்போ இவங்க ஆட்சியினுடைய லட்சணம் என்ன? இவங்க வந்து ஒரு சரியான ஆட்சியாக இருந்தால், முறையான ஆட்சியாக இருந்தால், இவர்கள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த காவலர்கள்லாம் இப்படி தப்பு செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. இவர்களெல்லாம் செய்வதற்கு காரணமாக திமுகவுடைய காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படலை அப்படிங்கிற உண்மையை தான் எடப்பாடியார் அவர் சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து கூட்டணியால் நாங்கள் வந்து பெரும் பலத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க திமுக. அதே சமயத்தில் திமுகவுடைய இருக்கிற கூட்டணிகளே வந்து ஒரு அதிருப்தியில் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தொடர்ந்து 2026 தேர்தலில் வந்து இந்த கூட்டணி போய் சந்திக்குமா, இல்லை கூட்டணியில் எதனா விரிசல் ஒன்று? இப்போ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கியமான தலைவர்கள் நிறைய பேர் ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மத்தியில் நாம் ஆளும்போது நாம அவங்களுக்கு சக்தி வாய்ந்த கேபினட் அமைச்சர் பதவி கொடுத்தோம், அந்த பதவி வச்சு திமுக வந்து எவ்வளவோ பயனடைஞ்சுது. ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாக்கு வங்கி, காங்கிரஸுடைய வாக்கு வங்கி, காங்கிரஸுடைய ஓட்டு இல்லை என்றால் திமுக படுதோல்வியை சந்திக்கும். ஒரு தொகுதியில் கூட திமுகவில் காங்கிரஸ் ஆதரவு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் நமக்கு கூட்டணியில் பங்கு கொடுக்கக்கூடாது, ஏன் ஒரு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாது, ஏன் நமக்கு வந்து ஒரு 5-6 அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி காங்கிரஸில் உள்ள முக்கியமான தலைவர்கள்லாம் இப்போ குரல் எடுக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது அதிகமான சீட்டுகளை எதிர்பார்க்குறாங்க. இப்போ இவங்க கேட்கக்கூடியது நியாயம் தானே. காங்கிரஸ் உடைய வாக்கு வங்கி இல்லைன்னா திமுகவில் தனியாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. திமுக என்ற காலத்திலையும் தனித்து போட்டிவிட்ட ஒரு கட்சி கிடையாது. அவர்கள் வந்து முதல் 1967 ஆட்சி அமைக்கும் போதே பல கட்சிகள் கூட்டணினால தான் அவங்களால ஆட்சிக்கு வந்த முடியுது. அன்று முதல் இன்று வரை கூட்டணி செல்வாக்கில் தான் ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரே கட்சியாக திமுக இருக்குது. அப்போ திமுகவுடைய முக்கியமான எதிர்கட்சி வந்து கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ். அந்த காங்கிரஸே இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்கும்போது இப்போ திருமாவளவன் போன்றவர்கள், வைகோ போன்றவர்கள்லாம் பல்வேறு கருத்துக்கள் எடுத்து வைக்கிறாங்க. அதிமுக வந்து 15 சீட்டு எனக்கு வந்து அம்மா முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் தரதுக்கு எனக்கு இருந்தாங்க. ஆனால் அப்போ கெடுத்தது வந்து பன்னீர்செல்வம். அதனுடைய பயன் தான் அவர் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு யார் சொல்றா?
வைகோபால்சாமி சொல்றாங்க. அதே மாதிரி இது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கை தேவை, எங்களுடைய வாக்கு வங்கி வச்சுதான் நீங்க முதலமைச்சராக இருக்கீங்க. அவரு பகிரங்கமாவே திமுக முதல்வராக இருப்பதற்கு விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்கு வங்கி முக்கிய காரணம்னு சொல்றாங்க. அப்படி எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுக்கு அதிகமான சீட்டு கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கறது வந்து இயல்பான ஒன்று தான். அதை வந்து கேட்கறது அவங்களுடைய உரிமை, கொடுக்காது இவங்களுடைய இது. ஆனால் இவர்கள் கொடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு மாற்று அரசியலுக்காக இப்போ ஏற்கனவே மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது போல இன்னைக்கு விஜய் வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? திமுக தான் எங்களுடைய முதல் எதிரி, திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும், திமுகவுடைய ஆட்சி சரியில்லை. எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்றாரோ அதே கருத்தை தான் யார் சொல்றா? நடிகர் விஜய் சொல்றாரு. அப்போ அவர் வந்து ஒரு ஆப்ஷன் என்ன கொடுக்காருன்னா, என்னை முதல்வராக ஏற்றக்கூடிய கட்சிகள் வந்தால் அவர்களுக்கு கூட்டணியில் இப்போ நாங்கள் பங்கு கொடுப்போம், ஆட்சியில் பங்கு கொடுப்போம்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்திருக்கார். இது வந்து திமுகவுடைய கூட்டணி இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளை இழுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட நம்ம பார்க்கலாம். அப்படிதான் இன்றைக்கு இருக்கு. ஆனால் கூட்டணி பலம் இல்லாமல் திமுகவில் தமிழ்நாட்டில் 100% ஆட்சி அமைக்க முடியாது. அது பழைய வரலாறுகள் எந்த வருஷமாக சொல்லப்போனால் 1980 காங்கிரஸுக்கு 114 சீட்டு, திமுகவுக்கு 114 சீட்டுன்னு சொல்லி 118 சீட்டு கூட இல்லாமல் கூட்டணிக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எம்ஜிஆர் அவர்களை வீழ்த்த வேண்டும், அதிமுகவை வீழ்த்த வேண்டும், அதுக்கு காங்கிரஸுக்கு நாங்கள் 114 சீட்டு கூட கொடுக்க தயாராக இருக்கோம்னு சொல்லி அன்றைய திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் செயல்பட்ட வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆட்சியை தக்க வைப்பதற்காக திமுக எந்த நிலைக்கு வேணாலும் போகும். அதனால அவங்க என்னென்ன பண்ண போறாங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் வந்து அதிமுகவுடைய கூட்டணிக்காக திரு இபிஎஸ் என்ன சொன்னாலும் மிகப்பெரிய கட்சி ஒன்று வரப்போகுதுன்னாரு. இப்போ அந்த சூழல் இல்லாத போது இப்போ வந்து அதிமுக தலைவர்களே வந்து விஜயை விமர்சிக்கிறார்கள். கூட்டணிக்கு வராதனால அந்த விமர்சனம் வைக்கிறார்களா? அப்படிலாம் கிடையாது. கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறது நீங்க எப்படி சொல்லுவீங்க? கூட்டணிங்கிறது வந்து இன்னும் மே மாசம் தான் தேர்தல் நடக்க போகுது, ஏப்ரல் மேல தேர்தல். கூட்டணியிலாம் வந்து இன்னும் எதுவும் முடிவாகலை, எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்காங்க. அது அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், திமுக கூட்டணி. இன்னைக்கு சொல்லப்போனால் அதிமுக கூட்டணி தான் பிஜேபி அதிமுக பல வாங்கினா நாங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 150 சட்டமன்ற தொகுதிகளுக்கு எடப்பாடி சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் மக்கள் ஆதரவு இருக்கிறது. எம்பி எலெக்ஷனுடைய கணக்குப்படி பார்த்தாலே பாஜக அதிமுக கூட்டணி வாக்கு வங்கி சேர்த்தாலே 150 தொகுதிக்கு மேலே அதிமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது அவங்க புதுசாக எந்த கட்சி வந்தாலும் வர்றது நல்லது, அந்த கட்சிகளை ஏற்றி நம்ம 234 ஜெயிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நடிகர் விஜய் அவர்களுடைய இதை கூப்பிட்றாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து தனித்தன்மையாக தன்னுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக எல்லாரையும் வழி நடத்துகிற அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. இப்போ அன்னைக்கு வந்து அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர் வெளியே போனார்னா அவர் கிட்டத்தட்ட அதிமுக வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், திமுகவுடைய பொருளாளர் பதவி வரைக்கும் இருந்தார். அதனால அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்துச்சு. இவருக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்லாதனால அரசியல் அனுபவம் பெற்ற சில பேரோட கூட்டணி வைத்து அரசியலை பயின்று அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்க வந்த தன்னுடைய கட்சிக்காரர்களே 41 பேர் இருக்கும்போது அவர் அங்கே இருந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அரசியல் பண்ணியிருந்தால் இன்னைக்கு திமுக ஆட்சி இப்பவுமே விழுந்திருக்கும். அதை அவர் வந்து அரசியல் அனுபவத்தினால இப்போ அவர் பயம் காரணமாக இல்லை சில நெருக்கடி காரணமாக அவர் வந்து சென்னைக்கு வந்துட்டார். இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாருன்றதுலாம் இன்னும் முடிவாகாத ஒரு விஷயம். விமர்சனம்ங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய விஷயம்தான், அது யார் வேணாலும் வைக்கலாம். ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் ஆகியிருக்கா தமிழ்நாடு அரசியலில்? சிவாஜி கணேசன் ஐயா எவ்வளோ பெரிய அரசியல், எவ்வளோ பெரிய நடிகர், அவரால் முடிஞ்சுதா? அதற்கு பின்னாடி வந்து விஜயகாந்த் அவர்களால் முடிஞ்சுதா? சரத்குமாரால் முடிஞ்சுதா? கமலஹாசனால் முடிஞ்சுதா? ஏன் வந்து என்னுடைய கலையுலக வாரிசுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களால் சொல்லப்பட்ட பாக்யராஜ் அவர்களால் முடிஞ்சுதா? இல்லை டி ராஜேந்திரன் எவ்வளோ பெரிய ஆள், அவரால் முடிஞ்சுதா? இப்படி யாராலையுமே முடியல. இதை கூப்பிட்றாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து தனித்தன்மையாக தன்னுடைய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக எல்லாரையும் வழி நடத்துகிற அளவுக்கு அரசியல் அனுபவம் கிடையாது. இப்போ அன்னைக்கு வந்து அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர் வெளியே போனார்னா அவர் கிட்டத்தட்ட அதிமுக வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார், அது திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், திமுகவுடைய பொருளாளர் பதவி வரைக்கும் இருந்தார். அதனால அவருக்கு அரசியல் அனுபவம் இருந்துச்சு. இவருக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்லாதனால அரசியல் அனுபவம் பெற்ற சில பேரோட கூட்டணி வைத்து அரசியலை பயின்று அதுக்கப்புறம் தான் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தன்னை பார்க்க வந்த தன்னுடைய கட்சிக்காரர்களே 41 பேர் இருக்கும்போது அவர் அங்கே இருந்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லி அரசியல் பண்ணியிருந்தால் இன்னைக்கு திமுக ஆட்சி இப்பவுமே விழுந்திருக்கும். அதை அவர் வந்து அரசியல் அனுபவத்தினால இப்போ அவர் பயம் காரணமாக இல்லை சில நெருக்கடி காரணமாக அவர் வந்து சென்னைக்கு வந்துட்டார். இப்போ இதை எப்படி பார்க்கணும்னா விஜய் வந்து திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு வருவாரா வரமாட்டாருன்றதுலாம் இன்னும் முடிவாகாத ஒரு விஷயம். விமர்சனம்ங்கிறது எல்லாரும் வைக்கக்கூடிய விஷயம்தான், அது யார் வேணாலும் வைக்கலாம். ஒரு நடிகர்
அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் யார் ஆயிருக்கா தமிழ்நாடு அரசியலில்? சிவாஜி கணேசனையே எவ்வளோ பெரிய அரசியல், எவ்வளோ பெரிய நடிகர், அவரால் முடிஞ்சுதா? அதற்கு பின்னாடி வந்து விஜயகாந்த் அவர்களால் முடிஞ்சுதா? சரத்குமாரால் முடிஞ்சுதா? கமலஹாசனால் முடிஞ்சுதா? ஏன் வந்து என்னுடைய கலையுலக வாரிசுன்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்களால் சொல்லப்பட்ட பாக்யராஜ் அவர்களால் முடிஞ்சுதா? இல்லை டி ராஜேந்திரன் எவ்வளோ பெரிய ஆள், அவரால் முடிஞ்சுதா? இப்படி யாராலையுமே முடியல. எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியுமா? அவங்க கட்சிக்கு ஒரு 2 பேரை எம்எல்ஏ உருவாக்க முடியுமாங்கிறதே தெரியல. அப்படி உருவாக்கினா அது திமுக சிம்பிள் உருவாக்குறாங்களா, இல்லை அவர் ஏற்கனவே ஒரு சின்ன வச்சிருந்தாங்களா டார்ச் லைட் அப்படி உருவாக்குறதும் தெரியல. இப்படி அரசியல்ங்கிறது வந்து அனுபவம் வேணும், அதே சமயத்தில் ஆளுமையும் வேணும். அதெல்லாம் உருவாக்கினா தான் ஜெயிக்க முடியும். தென் மாவட்டங்கள்ல குறிப்பா முக்குழுத்தோர்களுடைய ஆதரவு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு செய்தி இருக்கு. சமீபத்துல வந்து நாடார் பிரதிநிதித்துவத்துல இருந்து திரு மனோஜ் பாண்டியர் அவர்கள் வந்து திமுகவுக்கு போயிருக்காரு. இப்ப இப்படி முக்கியமான 2 சமூகங்கள் வந்து புறக்கணிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைப்பதில் உண்மை இருக்கா? இல்ல, முக்குளத்தோர்கள் வந்து அதிக அளவில் அதிமுக இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா வச்சிருக்காங்க. துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய உதயகுமார் அவர்கள் எந்த சமுதாயம், செல்லூர் ராஜு எந்த சமுதாயம், இதெல்லாம் வந்து சும்மா சொல்றது. இப்போ ஒரு சாதாரணமாக முக்குளத்தர்கள் வந்து தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சியிலையுமே அரசியலில் கோலாச்சக்கூடிய அளவிற்கு அவர்கள் எல்லா கட்சியிலையும் தலைமைக்கு நெருக்கமாக இருக்காங்க. நாடார் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு நாடார்கள் வந்து 36 சட்டமன்ற உறுப்பினர் நாடார்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம். இன்றைக்கு வந்து அதிமுகவில் நாடார்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அதையெல்லாம் சரி செய்யும் விதமாக அதிமுக வருகின்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாடார்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், கொடுக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா தேர்தல் நடந்தது. ராஜ்யசபா தேர்தல் நடந்துச்சு. அப்போ திமுகவிடம் நாடார்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதாவது நாடாளுமன்றத்திலே திமுக சார்பாக ஒரு நாடார் பிரதிநிதி கூட இல்லை, ராஜ்யசபாவிலே திமுக சார்பாக ஒரு நாடார் பிரதிநிதி கூட இல்லை. அதனால் ராஜ்யசபா தேர்தலில் நாடார்களுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு திமுகவிடம் கோரிக்கை வைத்த போது திமுக நாடார்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே கோரிக்கை வைக்கும்போது 2 ராஜ்யசபா உறுப்பினர் இருக்கும்போது ஒரு தொகுதியை வந்து இன்பதுரை அவர்களுக்கு கொடுத்து ராஜ்யசபா உறுப்பினராகி நாடார்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. அப்போ நாடார்களுடைய கோரிக்கை ஏற்று நடக்கக்கூடிய தலைவராக நாடார்களுடைய அவங்களுடைய சமூக நீதியை அவங்களுக்கு வேண்டிய உரிமையை சம உரிமையை கொடுக்கக்கூடிய கட்சியாக அதிமுக செயல்படுது. அந்த வகையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், கட்சியிலையும் நிறைய மாவட்டங்களில் நாடார்களுக்கு பிரதித்துவம் என்று சொல்லப்பட்டாலும் அவர்களுக்கான ஒரு சம உரிமையை நிச்சயம் கொடுப்பார் அப்படிங்கிறத நாடார் சமுதாய பார்வையாக இருக்கு. சமீபத்தில் ஒரு அறிக்கை சார், சமூக நலத்துறை சார்பாக அமைச்சர் வந்து தூத்துக்குடியில் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த 4 ஆண்டு ஆட்சியில் 6999 சிறுமிகள் வந்து பாலியல் கொடுமைக்கு வந்து உள்ளாகி இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 104 கோடி வந்து நாங்கள் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கமான ஒரு செய்திக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது 100% தவறு. அதாவது பாதிக்கப்பட்ட சிறுமிகள் 6999 பேர் அப்படின்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத காரணத்தாலும், காவல்துறை முறையாக குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலும், காவல்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் செயல்ந்த காரணத்தினால தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு. 1-2 சம்பவம் நடக்கும்போதே அரசு வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு இந்த குற்றவாளிகளை அடக்கியிருந்தா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்காது. 2வது 104 கோடி ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்றது வந்து பெருமையா சொல்றாங்களா, இல்லை இவங்க செஞ்ச தப்புக்கு பெனால்ட்டியா நாங்கள் இந்த மாதிரி கொடுத்துருன்னு சொல்றாங்கிறத மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. அந்த 6999 குற்ற சமூகம் பெற்ற குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை பெற்றுக் கொடுத்தார்கள்? தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தார்களா, ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தாரா? அதை அவங்க சொன்னால் அவங்க மேல மரியாதை வரும். நாங்க 104 கோடி ரூபாய் வந்து நிவாரணமாக கொடுத்துருக்குன்னு சொன்னா அவங்க மேல எப்படி மரியாதை வரும்? அது வந்து ஒரு பெண் அமைச்சர், ஒரு பெண்கள் குழந்தைகள், அதுவும் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதையே இப்படி சொல்றாரு அப்படிங்கிறது ஒரு வருத்தமும் வேதனையும் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அதான் அவங்க குறிப்பா நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறது எங்களுக்கு இன்னும் வேதனையா இருக்கு. ஆனா அதே நாடார் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியத்துவம் திமுக கொடுத்துருக்கு. கனிமொழியை வந்து அங்க நாங்க எம்பி ஆக்கியிருக்கோம், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அங்க மந்திரி ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்டா இருக்கு. இல்ல, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சரி, அவர் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். கனிமொழியை வந்து நாடார்களுக்கு எப்படி பிரதிநிதியாக கொடுக்க முடியும்? கனிமொழி எப்படி நீங்க நாடார்னு சொல்ல முடியும்? கனிமொழி வந்து கருணாநிதி அவர்களுடைய மகள். கருணாநிதி வந்து இசைவேளாளர். இசைவேளாளர் மகளை எப்படி நீங்க நாடார்னு சொல்லுவீங்க? நாடார் சங்கத்துக்கு வந்து இசைவேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த யாராவது பொறுப்புக்கு வந்தால் நீங்கள் ஏற்றிடுவீங்களா? இல்லை இசைவேளாளர் சங்கத்தில் கருணாநிதி படத்தெல்லாம் போட்டு இசைவேளாளர்களுடைய பிதா மகன் கருணாநிதினு போட்டு காலண்டர் அடிக்காங்க. அதில் வந்து ஒரு நாடார் சங்க தலைவர் படத்தை போட்டால் ஒத்துக்கிடுவாங்களா அந்த இசைவேளாளர் சமுதாயம்? இதெல்லாம் வந்து அபத்தமான ஒரு விஷயம். நாடாருடைய பிரதிநிதி கனிமொழின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான
பேச்சு தவறான, அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாடார்களுடைய பிரதிநிதிகளுக்கு திமுக வந்து 3 அமைச்சர்களும் ஒரு சபாநாயகர் பதவி கொடுத்திருக்கிறது உண்மை. ஆனால் அவர்கள் நாடார் சமுதாயத்துக்காக என்ன செய்தார்கள் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. இப்போ திருச்செந்தூரில் வந்து 25 ஆண்டுகளமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் ஐயா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். திருச்செந்தூரில் போய் நீங்கள் சுற்றி பாருங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு மோசமான ரோடு, மோசமான சாக்கடை உள்ள பகுதி அப்படின்னு பார்த்தா அது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். அப்போ அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் ஏதாவது செலவு செஞ்சு அவங்க எம்எல்ஏக்கள் ஆக்கிறத தக்க வச்சுக்கிறாங்கல்ல, மக்களுக்கு தேவையான அடிப்படை விஷயத்தை கூட அவங்களால செஞ்சு தர முடியல அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம். இப்போ சமீபத்தில் தான் நமக்கு கந்தசஷ்டி நடந்தது. பல லட்சம் பக்தர்கள் அங்கே சென்று வந்தாங்க. அவங்கெல்லாம் இப்போ வந்து ரொம்ப வருத்தத்தும் வேதனையும் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு வெளியூர்ந்து வரவங்களாம் முகம் சுளிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அதேமாதிரி அதுக்கு முன்னாடி குலசேரப்பட்டத்தில் தசரா தேர்தல் நடக்கும்போது 25 லட்சம் பக்தர்கள் கலந்து கொண்டாங்க. அடிப்படை வசதி இல்லை. அது குறிப்பாக பெண்களுக்கு தேவையான கழிப்பிட வசதி கூட அவங்க செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறது தான் இந்த ஒரு மோசமான ஒரு ஆட்சியினுடைய நிலை. கோயில்களுக்கு இவ்வளோ பக்தர்கள் வருவார்கள் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கல, எதுவுமே செஞ்சு கொடுக்கல. இதெல்லாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் எதிரொலிக்கும். திரு எடப்பாடி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி விஷயமா யாரும் பேச வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வந்து அதிமுக பிஜேபி அந்த கூட்டணி வந்து இதே இதில் தொடர்ந்தால் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இருக்கு? அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி தான் அப்படிங்கிறத வந்து சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க 2 பேரும் எடுத்த வாக்கு வங்கி அடிப்படையில் கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. அது வந்து போக போக தான் தெரியும். இது ஏன்னா திமுக வேலைமே மக்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. இந்த 4.5 ஆண்டுகளில் மின்கட்ட உயர்வாக இருக்கட்டும், அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்தோன்னா மாதம் கணக்கு எடுத்து உங்களுக்கு மின்கட்டணம் மிகப்பெரிய அளவில் குறையும்னாங்க. இன்றைக்கி வந்து 500 ரூபா 1000 ரூபா மின்கட்டணம் வந்தவங்களுக்குலாம் 4000 ரூபா 5000 ரூபா வாங்குறது கண்கூடாக தெரியுது. அப்போ கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வியாபாரிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. அங்கங்கே கஞ்சா சாராயம் கள்ளச்சரக்கு குடிச்சிக்கிட்டு வியாபாரிகளை தாக்கக்கூடிய நிகழ்வாக, மாமூல் கேட்கக்கூடிய நிகழ்வாக, சொல்லப்போனால் வியாபாரிகளே, மருந்து கடை வியாபாரிகளே படுகொலை செஞ்ச நிகழ்வுலாம் தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஸ்டாலின் ஆட்சியில் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது வியாபாரிகளுக்கும் கடுமையான எதிர்ப்பு. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா 20 லட்சம் டன் நெல்லை கொள்முதல் பண்ணாமல் முளைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த ஆட்சி எவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி. பீரையும் பிராந்தியையும் பாதுகாக்கப்பட்டு குளிரூட்டப்பட்டு வைக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் மக்கள், அதாவது நம்மளுடைய முதுகெலும்பு என்ன விவசாயத்தின் முதுகெலும்பு நெல் பயிர்களுக்கே இதுதான். நெல் கொள்முதல் 2000 டன் பண்ணுறேன்னு திமுக சொல்லும்போது விவசாயிகள் வெறும் 600 டன் தான் பண்ணுறாங்க, 700 டன் தான் பண்ணுறாங்க. ஐயா எடப்பாடி ஆட்சி காலத்தில் கூட 1000 டன் பண்ணாங்க, அதை கூட இவங்க பண்ணலை. அதனால தான் இந்த மாதிரி மோசமான நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வந்து நிச்சயம் தமிழ்நாட்டில் மீண்டும் வராது அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறாங்க. இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. மக்கள் தொடர்ந்து அவங்க கொடுக்கக்கூடிய பேர்களை இங்கே துப்புரவு பணியாளர்கள் பாவம் எவ்வளோ நாளாக போராடிட்டு இருக்காங்க. அந்த சகோதரிகளுக்கு இந்த அரசு செஞ்சது என்ன? அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆந்திரா கம்பெனிக்காரங்களுக்கு அவங்களுடைய மாநிலத்துக்கு, முதல்வருடைய மாநிலமான ஆந்திரா மாநிலத்துக்கு பயனடைகிற வகையில் துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்தை கூட அவங்க வந்து சரி செய்யாமல் இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம் செஞ்சு அவங்கள வந்து அடக்குமுறையில் இது பண்ணி இப்போ பாருங்க கடலுக்குள்ளே போய் போராட்டம் நடத்துகிற அளவுக்கு அவங்க ஆகிட்டாங்க. உயிரை கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க. இந்த மாதிரியான மோசமான சட்ட ஒழுங்கு மக்கள் பாதிப்பு வேறு எந்த ஆட்சியிலாவது நடந்திருக்கா? கருணாநிதி ஆட்சி காலத்தில் கூட இந்த மாதிரி நடக்கலை. ஸ்டாலின் ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது. மக்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்கள் உரிமைகள் வேண்டும் அப்படின்னு போராடக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக திமுக படுதோல்வி அடையும். உங்களுடைய கருத்திலிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறது திரு ஸ்டாலின் அவர்கள், தந்தை திரு கலைஞரும் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீண்ட காலம் பயணிச்சிருக்காரு. ஆனா நீங்கள் வந்து இன்னொரு மாநில முதலமைச்சர் அப்படிங்கிற இன்னொரு மாநில முதலமைச்சர்னா அவங்க சொந்த ஊருக்கு ஆதரவா இருக்காங்க. இப்போ நான் வந்து தூத்துக்குடிக்காரன், நான் சென்னையில் இருந்தாலும் தூத்துக்குடிக்காரன் தானே, நான் பாம்பே போனாலும் தூத்துக்குடிக்காரன் தான். பாம்பே போனால் தமிழ்நாட்டுக்காரன் தூத்துக்குடிக்காரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்கள் வந்து ஒரு தெலுங்கர்கள் ஆந்திராவிலேருந்து வந்ததுனால ஆந்திராவை சேர்ந்த தொழிலதிபர்கள் பயனுறவர்கள் இந்த மாதிரி வேலையை பார்க்காங்க. இப்போ இந்த ராம்சே பாதுகாக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நில காடுகள் வந்து 1400 குடியிருப்புகளுக்கு அனுமதி கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நகராட்சி அமைச்சர்
வனத்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல்துறை அமைச்சர், இப்படி பல்வேறு அமைச்சகங்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த மாதிரியான தவறுகளை செய்திருக்கிறது. அப்போ அந்த 1400 குடியிருப்புகளையும் தெலுங்கர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு வந்து அவங்க மாநிலத்து மேல பற்று இருக்கிறனால அப்படி கொடுத்துருக்காரு. நம்ம ஏமாந்து போன தமிழர்கள் கல்லுக்கோட்டையில பாவம் 600 ஸ்கொயர் ஃபீட்டு, 300 ஸ்கொயர் ஃபீட்டு, 800 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கக்கூடியவங்களை இப்போ இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அதே சதுப்பு நில காட்டுகளை வருது, பாதுகாக்கப்பட்ட பகுதி, ராம்சே பகுதி அப்படின்னு சொல்லி அதில் மக்களுக்கு வந்து கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க, அடிப்படை வசதி செஞ்சப்பட்டிருக்கு. அவங்கள காலி பண்ண சொல்கிறாங்க. சாதாரணமாக காலியாக இருக்கக்கூடியது, அது சொல்லப்போனால் வெளிநாட்டு பறவைகள் வந்து செல்லக்கூடிய பள்ளிக்கரணை பகுதியில் இவ்வளோ சமூக வலைதளங்கள் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அறப்போர் அமைப்புகள் எல்லாம் போராடக்கூடிய இடத்துல இவங்களுக்கு தேவையான 2000 கோடி ரூபாயோ 3000 கோடி ரூபாயோ லஞ்சம் கிடைக்கணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க? அப்போ நாளைக்கு என்ன ஆகும்? இந்த அதில் கட்டினா ரமணாபுரத்தில் வந்து அப்படியே முங்கின மாதிரி 1400 குடியிருப்பு பகுதியில் முங்கிறதுக்கான வாய்ப்புகள். அப்படி இருந்தும் இவங்களுக்கு பணம் வேண்டும், லஞ்சம் வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் மக்கள் மீது, மக்கள் நலன் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் இது போன்று செயல்படுவது வந்து எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க? கோர்ட்டு தடை உத்தரவு கொடுத்துருக்கு. கோர்ட்டு கொடுத்துருக்கு சார். தமிழக அரசு என்ன செஞ்சிருக்காங்க? தமிழக அரசு அது கொடுத்ததே தப்பு இல்ல. 600 ஸ்கொயர் ஃபீட்ல கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்த போய் நீங்க காலி பண்ண சொல்றீங்களா? அப்புறம் நீங்க ஏற்கனவே சரியா இருக்கிற பகுதியில் எதுக்கு பில்டிங் எடுத்துக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க? இப்போ எங்களுக்கு சந்தேகமே என்னன்னா, இப்போ காலி பண்றதே வந்து மறுபடி ஏதோ ஒரு ஆந்திரா கம்பெனிக்கு 2000 கோடி 3000 கோடி வாங்கிக்கிட்டு குடியிருப்பு கட்டுறதுக்கு கொடுக்கறதுக்கு தான் கல்லுக்குட்டு பகுதியெல்லாம் நீங்க வந்து காலி பண்றீங்கிறத புரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. முழுக்க முழுக்க மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது திமுக. நீங்கள் வந்து முதலமைச்சரே வந்து ஒரு தெலுங்கர் என்ற ஒரு முத்திரை குத்துற முத்திரை உண்மை சார். அவங்களே தான் சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகும் போதும் ஓங்கோல் மாவட்டத்தில் எங்களுடைய மண்ணின் மைந்தர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பேனர் வைக்கிறாங்க, பிளக்ஸ் வைக்கிறாங்க. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகும் போதும் அவங்க வைக்கிறாங்க. அது தப்பு கிடையாது. அவங்க மண்ணின் மைந்தர் பக்கத்து மாநிலத்தை ஆட்சி செய்கிறாருன்றதை அவங்க பெருமையை சொல்கிறாங்க. என்னைக்காவது நாங்கள் எங்களுக்கு அந்த ஊர் கிடையாது, நாங்கள் தெலுங்கர் கிடையாது, நாங்கள் சுத்த தமிழர்கள் தான், நாங்கள் தமிழ்நாட்டின் மண்ணின் மைந்தர்கள் தானே முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் இல்லை இன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? இல்லை, அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும், ஆனால் திமுக அமைச்சர்கள் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது, முக்கியமான துறைகள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது சார், தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில கூட தனிச்சு போட்டியிட்டு அவங்களுடைய வாக்கு வங்கியை வச்சு எம்எல்ஏவாக வர முடியாத தெலுங்கர்கள் அவர்கள் என்னமோ தமிழ்நாட்டில் அதிக அளவில் இருக்கிறதாக பொய்யாக கட்டமைக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் பதவிகளை தெலுங்கர்களுக்கும் பிற மொழியாளர்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்கும் செய்யக்கூடிய துரோகம். தமிழர்களுக்கு தொடர்ந்து திமுக இந்த மாதிரி துரோகங்களை செஞ்சுட்டு இருக்கு. அதை வந்து சரி செய்ய வேண்டிய இடத்தில் வந்து தமிழர்களாகிய நாம் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் முதலமைச்சராக வர வேண்டும். அது வந்து ஐயா எடப்பாடியார் வந்தாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்கள் வந்தாலும் சரி, அண்ணன் திருமாவளவன் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆட்சி செய்யணும். தெலுங்கர்கள் ஆட்சி செய்யும் போது அவர்களுடைய உறவினர்கள் அவங்க மாநிலத்துக்காரங்களுக்கு தான் இந்த மாதிரி சேவை செய்கிறதுக்கு நம்மளுடைய இடங்கள் எல்லாம் இப்போ அந்த ராம்கி நிறுவனம் சொல்கிறாங்க, துப்புரவழியார் பள்ளியத்தில் அவங்க ஆந்திராவை சேர்ந்தவர்கள். அப்புறம் இந்த இப்போ அங்கே 1400 குடியிருப்பு கொடுத்ததெல்லாம் ஆந்திராவை சேர்ந்தவர்கள். இப்படி அவங்க மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு போய் சேரக்கூடிய அளவிற்கு நம்ம மக்களுக்கு எந்த நன்மை இல்லாமல் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேதனையாக இருக்குது. இதனால தான் திராவிட அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்களா? தமிழ் அப்படிங்கிற சொல்றது போல திராவிடங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டாடுறாங்களா? ஆமாம், அது உங்களுக்கு தெரியாதா? அதாவது தமிழர் கழகம் சொல்லி உருவாக்குறதுக்கு பெரியார் வந்து எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் சொல்லிட்டதாகவும் கிபி விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் தமிழர் கழகம்னு சொல்லும்போது பெரியாரும் சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பெரியாரை வந்து அவங்க உறவினர்கள் அவங்க பிரபலியாளர்கள்லாம் போய் நீங்கள் தமிழர்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு உங்களையே நீங்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் சொல்லி அடித்து துரத்திடுவாங்களே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தமிழர் கழகத்தை வளர்த்து விட்டு தமிழர்கள்ட்ட கொடுக்க போறீங்களா? இதை வச்சு நம்ம தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ என்ன ஆதாயம் அப்படின்னு அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி அப்போ இது என்பது தமிழர் கழகம் கிடையாது, திராவிடர் கழகம். திராவிடங்கிறது இந்த பகுதி இந்த ஊர் அப்படின்னு எந்த இதையும் குறிக்காது. திராவிடங்கிறது ஒரு குழப்பமான ஒரு பேர். அதாவது பிஷப் கார்டுவெலுங்கிறவர் வந்து முதல்ல வந்து திராவிட ஒப்பிலக்குன்னு ஒரு புக் எழுதுனால இவங்க திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி திராவிடம் இருந்திருக்குதான் சொல்லப்படுது. திராவிடம் என்பது என்ன? தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திராவிடங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆந்திராவிலையோ
கேரளாவிலேயோ கர்நாடகாவிலோ பயன்படுத்துறாங்கன்னா கிடையாது. அப்போ இந்த திராவிடங்கிறது ஒரு ஏமாற்று வேலை, குறிப்பாக தமிழர்களை ஏமாற்றுகின்ற வேலை. அதை அன்றே பெரியார் பெரியார் ஈவேரா செய்திருக்கிறார். இன்றைக்கு அதை தொடர்ந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. தற்காலிக அரசியல் கேள்விகளுக்கும் அல்லது வரலாற்று தகவலுக்கும் ரொம்ப சிறப்பாக பதிவு செய்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.